காம்பினேஷன் பார்க்குறப்போ ஏகே அவர்களும் அர்ஜுன் அவர்களும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாங்க ஏகேயோட 50ல். அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த ஆப்டராக ஒரு இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஏன்னா அவரோட டைரக்ஷனில் பிஸியாக இருந்த டைம்லையும் ஹி கேம் இன் டு த ப்ராஜெக்ட் சொன்னோடனே வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதிலிருந்து இது வேற காட்டுறதுக்காகவே பல மெனக்கடல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் யூ மஸ்ட் பி காம்பினேஷன் சீன்ஸ் வித் அர்ஜுன் சார். ஸோ வாட்ஸ் யுவர் டேக் ஆன் ஃப்ரம் அர்ஜுன் சார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த ஒரு விஷயம் அப்சர்வேஷன் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலலாம் ஒரு ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க, அவரு எஸ்பெஷலி ஆக்ஷன் கிங். ஸோ தட் ஆக்ஷன் டேக் என்னவா இருந்தது உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அவங்க நேரில் you see someone on screen, as an actor you understand, okay அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியும். பட் அவங்க லைவ் ஆக்ஷன் அந்த ஃபுல் ரியல் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு வித் அர்ஜுன் சார் அண்ட் அந்த ஜார்ஜியன் ஜூனியர் ஆர்டிஸ்டும் இருந்தாங்க. அண்ட் தேவர் ஆல் லைக் ஃபைட் இது, ஸோ ஃபைட்டர்ஸ் மாதிரி. அர்ஜுன் சார் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க என்ன பண்ணணும். அர்ஜுன் சார் வரப்போ இதுதான் திஸ் இஸ் த சீக்வன்ஸ், இதுதான் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அர்ஜுன் சார் வந்துட்டு 1 டேக்ல முடிச்சுட்டு காட்டினாங்க. அவனுக்கு எவ்ரி ஒன் வாஸ் ஸோ லைக் ஆல் தீஸ் பாய்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் தீஸ் பாய்ஸ் ஸ்டன்ட். அவங்க சார் இங்கே எப்படி பண்ணுறீங்க லைக் சி இப்போ இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்ஸ் இன் ஆஃப் அர்ஜுன் சார், அவங்க ஆக்ஷன் கிங் இது அது. அவங்களுக்கு இவங்க பற்றி எதுவுமே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டு see people like that, you know, and especially சார் அந்த ஏஜ்ல அவங்க கிக்ஸ் இருந்தாலும் சரி, பஞ்ச், வாட் எவர் மூவ்மெண்ட், இது அது எல்லாமே ஒரு ஃபினஸோட பண்ணுவாங்க, லைக் சக் சக். And it's nice to see that in person. ஸ்க்ரீன்ல obviously it looks good, you know, but ஸ்க்ரீனை விட நேர்ல பார்க்கும்போது it's even better.